சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை 13. தியாக உணர்வு. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான். யோவான் 10:11. திருப்பணி என்பதும் தியாகம் என்பதும் இயேசுவுக்கு ஒன்றுதான். ஒன்றில்லாமல் அடுத்ததை அவரால் நினைக்க முடியவில்லை. ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கும் நல்ல மேய்ப்பன் அவர். சரித்திரம் காணாத தியாக சின்னம்தான் சிலுவை. அதை தங்கத்தால் செய்து கழுத்தில் போட்டுக்கொள்கிறோம், சட்டையில் மாட்டிக்கொள்கிறோம். அதன் பொருளையோ மறந்துவிட்டோம். கிறிஸ்தவ பணி என்றால் அது கட்டாய கடமை அல்ல, தியாக உணர்வோடு செய்யப்படும் அன்பு தொண்டாகும். கடவுளுக்கு ஆனந்தத்தையும் மக்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அருளும் திருப்பணியில் குறைந்தது 3 காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும். முதலாவது நமது அந்தஸ்து. இயேசு கடவுளுடைய வடிவிலிருந்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் வடிவெடுத்தார். பிலிப்பியர் 2:6-7. மக்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள நமது பட்டம், பதவி போன்றவற்றில் இருந்து இறங்கி வரும் வரை அவர்களுக்கு நாம் ஒரு நன்மையும் செய்ய முடியாது. மேடை பிரசங்கியார்கள், நற்செய்தி பிரசுரங்கள் விநியோகிப்பவரை விட உயர்ந்தவர் அல்லர். புத்தகங்களை வீடு வீடாக சென்று விற்பவரை விட எழுத்தாளர் மேலானவர் அல்லர். காடு மலைகளில் மிஷனரிகளாக பணிபுரிபவரை விட மிஷனரி இயக்க தலைவர் சிறந்தவர் அல்லர். ஊழியத்தில் எந்த வகையும் மதிப்பு குறைந்தது அல்ல. அடுத்து நமது சொகுசு. சமாரியா பெண்ணை சந்தித்த போது இயேசுவுக்கு ஒரே பசிதாகம். ஆனால் இயேசுவோ அப்பொழுதும் ஆத்தும ஆதாயம் செய்து கொண்டிருந்தார். என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தின்படி செய்து அவரது வேலையை முடிப்பதே எனது உணவு என்றார். யோவான் 4:32-34 வரை. பிறரை பற்றி கவலைப்படாத சீயோன் நகரத்தாருக்கு ஐயோ என்று தீர்க்கன் ஆமோஸ் கதறுகிறான். அவர்கள் தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு இறைச்சி தின்று பாடல்கள் பாடி வாசனை தைலங்களை பூசிக்கொள்கிறார்களாம். ஆனாலும் தங்கள் சகோதரன் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஆமோஸ் 6:1-6 வரை. அடிமைத்தனத்தில் இருக்கும் யோசேப்பு போன்றோருக்காக நமது சொகுசு நாற்காலிகளை விட்டிறங்குவோம். சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் நடைபெணங்கள். 1 தீமோத்தேயு 5:6. மூன்றாவது நமது செல்வம். செல்வந்தராகிய இயேசு நம்மை செல்வந்தராக்க ஏழ்மையானார். ஏழைகளுக்கு நற்செய்தி போய் சேரும்படி நாமும் நமது பணப்பைகளை தாராளமாய் திறப்போம். எவ்வளவு கொடுக்கிறோம் என நாம் பார்க்கிறோம், எவ்வளவு வைத்துக் கொள்கிறோம் என்று இயேசு பார்க்கிறார். நம்மை பாதிக்கும் வரை கொடுக்க வேண்டும். 2 சாமுவேல் 24:24. அன்பின் நாதா, எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் ஏழைக்காக. வி. எசேக்கியா பிரான்சிஸ்.